வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெட் எக்ஸாம் அப்டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அந்த பணியிடங்கள் பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து குறைக்கிறதுக்கு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதற்கான நியூஸ் வந்து தற்போதைய நியூஸ் என்ன, நிலவரம் என்ன அப்படின்றத இதில் பார்த்துக்கலாம். பாருங்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர்கள், ஆய்வக பணியாளர்கள், பிற ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது எந்தெந்த பள்ளிகளில் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குதோ அதை வந்து கண்டறியப்பட்டு அரசின் விதிமுறைகளின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் வந்து எந்தவித அரசியல் தலையீடும் இன்றி வெளிப்படையான முறையில் நடைபெறும். இதற்கு வந்து சிறிது கால அவகாசம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மார்க் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து தேர்வுகள் வெளியிடுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக மிக முக்கியமான தகவல் வந்து ஒன்று வெளியாகியிருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய தகுதி மதிப்பெண்களை வந்து குறைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கொள்கை ரீதியான முடிவை வந்து பரிசீலித்து வருவதாக நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்துள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்குது. ஓகே, தற்போது எந்த அளவிற்கு அந்த மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படும், எந்தெந்த பிரிவினருக்கு வந்து இந்த மாற்றம் எல்லாம் வந்து பொருந்தும், அடுத்து அது சிறப்பு டெட் மட்டும் தானா இல்லைனா பொது டெட்டுக்கும் பொருத்தமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு வந்து அறிவிக்கப்படலை. ஓகேவா, இந்த வழக்கு மீண்டும் வந்து எப்போ வரப்போகுதுன்னா, இந்த மாதம் ஜூலை 24 அன்று விசாரணைக்கு வர உள்ளது. அதற்குள் அரசின் கொள்கை முடிவை நீதிமன்றத்தில் வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்பட்டுள்ளதாக வந்து சொல்லப்படுது. ஓகே, மேலும் வந்து பார்த்திங்கன்னா, நிலுவையில் இருப்பதால் இந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறதுனால சிறப்பு டெட் தேர்வு முடிவுகளை வந்து வெளியிடுறதுக்கு இடைக்கால தடை வந்து விதிக்கப்பட்டுள்ளதா தகவல்கள் வந்து வெளியாகியிருக்குது. ஸோ வந்து அந்த வழக்கு, அந்த மார்க்கு பற்றின அந்த சிக்கல் வந்து இருக்குது இல்லையா, அதனால் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடுறதுல கொஞ்சம் காலதாமதம் வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது, எனவே இந்த தேர்வர்கள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய உறுதிப்படுத்தப்படாத அந்த தகவல்களை யாருமே வந்து நம்பாதீங்க. அதாவது டிஆர்பி மற்றும் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் டெட் எக்ஸாமுக்கான அப்டேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லை, காமன் டெட் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அப்லோட் பண்ணுறேன். அதற்கான எக்ஸாம் நோட்ஸ்லாம் கூட நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அதாவது குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது, குரூப் 2, அதை தொடர்ந்து குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது இல்லையா. ஸோ வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி கூட போயிட்டு அப்ளை நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு சிலபஸை வாங்குங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை வாங்கிட்டு சிலபஸில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு சிலபஸை மையமாக வச்சு படிங்க. அதாவது சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் எடுத்து வந்து படிக்கிறதுக்கு சொல்லலை, அந்த டாப்பிக்லேயும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா, முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வந்து சூஸ் பண்ணி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதை தொடர்ந்து உள்ள எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டு இல்லையா, அதனால் தமிழ் நோட்ஸும் வந்து அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே இதை வந்து ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹைப் பண்ணால் தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ வந்து நம்ம ஸ்டடி பஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.